விவேகமும் புத்தி கூர்மையும் உடைய மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2025 ஏற்பட போகிற சனி பெயர்ச்சி, இது நடக்கிற யோகங்கள் என்னென்ன, சாதகம் சின்ன பாதகம் என்ன அப்படிங்கிற தெளிவாக பார்த்துருவோம். நிறைய யோக பலன் இருக்கிறதுக்கு தான் முக்கியமான விஷயம். சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி, சும்மா இருப்பாரா, அள்ளி கொடுக்க வந்திருக்கார். இதில் என்னென்ன ஒரு சில விஷயங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெளிவாக இந்த விஷயம் பார்த்துருக்கேன். போன வருடங்கள் ஏற்பட்ட அந்த வேலையில் ஏற்பட்ட சுமை, அதை பற்றி, குடும்ப உறவுகள் ஏற்பட்ட கசப்புகள், எவ்வளோ சண்டைகள், இந்த வேலையில் சம்பளத்தை மட்டும் அதிகம் கொடுத்தல, ஆனால் வேலை மட்டும் நிறையா வாங்கிட்டாங்க. இந்த உடல் உபாதை மருத்துவ செலவத்துக்கு எடுத்து வைக்கிற காசு அத்தனை எடுத்து வச்சுருக்கீங்க. குறிப்பாக கால் நரம்பு சம்மந்தப்பட்டது, இதில் தாய் தந்தையின் உடல் உபாதை வேறு, இத்தனை ஒவ்வொன்றும் தெளிவாக இந்த வருஷம் இதெல்லாம் எப்படி போக போகுதுன்னு பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்குண்டான இந்த வீடியோவில் ஆன்சர் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அது கொடுப்போம். ரைட், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்காங்க. ரைட், இப்போ என்னென்னா, முதல்ல உங்கள் ராசிக்கு நாம் பேச போகிறது, உங்கள் ராசியில் குரு பகவான் வரைய போகிறார். குரு உங்கள் சந்திரனை சேர்ந்து கஜகேசரி யோகத்தை செய்ய போகிறார். அவர் தன் 7ஆம் பார்வையாக உங்கள் திருமண பாவத்தை பார்க்குறாரு, 5 குழந்தை பாவத்தை பார்க்குறார். அதோட முக்கியமாக உங்களுக்கு 9ஆம் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். சரி, இது மட்டும்தான் யோகமா? உங்களுக்கு 8 9ஆம் அதிபதியாக இருக்கின்ற சனி இப்போ கர்மஸ்தானம் 10ல் இருக்கார். கர்மஸ்தானத்திலிருந்து கொடுக்கின்ற யோகத்தை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ரைட், முதல்ல உங்களுக்கு திருமணம் என்ற ஒரு விஷயம், கூட்டு என்ற விஷயத்தில் யோகம் அபித விருத்தி. தடைபற்ற திருமணம் நடக்குது. போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் இது வரைக்கும் போய் நின்னது, அது அப்படி நின்றுருக்கக்கூடாது. நிறைய பேர்த்துக்குங்க பத்திரிக்கை அடிக்க போய் அது வரைக்கும் போயிட்டு நின்ன கேஸுகள் ரொம்ப, அது கால சூழ்நிலை அப்படி இருந்திருக்குங்கிறது தான் விஷயம். நல்லா கவனிங்க. சனி பார்வை தன் 10ஆம் பார்வை 7ஆம் வீட்டு பார்வை. சனி பார்க்குற இடம் நியாயம் நீதி இருக்கும், குரு பார்க்குற இடத்துல ஒரு தீர்வு இருக்கும். இந்த 2 பேரும் பார்க்குற இடத்துல ஒரு சம்பவம் நிர்ணயிக்கும். அப்போ உங்கள் 7ஆம் வீட்டை இந்த 2 பேரும் பார்க்கறனால கல்யாண யோகத்தை கொடுக்காம விட்டுருவாரா? உறுதியாக கொடுப்பார். தைரியமாக இருங்க. திருமணம் அப்படிங்கிற விஷயம் எந்த வயது இருந்தாலும் அனைவருக்கும் திருமணம், அனைவருக்கும் நல்வாழ்வு அப்படிங்கிற ஸ்தானத்தை தான் இந்த இது கொடுக்க வந்திருக்கு. தொழில், அதுவும் கூட்டு தொழில், குறிப்பாக கூட்டாளி மூலம் ஆதாயங்கள், அவங்ககிட்டிருந்து வருகிற சாதகமான சூழ்நிலை அதிகம், பாதகம் குறைவு. திருமணம்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சேம் கம்யூனிட்டியாக இருக்கும், ஒரு சில லைட்டு சப்காஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல யோகங்கள் வருகிறது. உறவில் திருமணம் பண்ணவங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உறவில் திருமணம் மட்டும் குழந்தை தாமதத்தில் இருக்கீங்க, அவங்களுக்கும் இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆக மொத்தம் திருமணம், அது கண்டினியூஷன் சம்மந்தம் அனைத்துமே வெற்றி. திருமணத்துக்குள்ளான வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் தவற விட வேண்டாம். ஏதாவது ராகுக்கிய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் ஜாதக ரீதியாக பார்த்து, தசாபத்தி தோஷங்கள் இருந்தால் அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிவிட்டு திருமணத்துக்கு பாருங்கள். கோச்சாரம் கொடுக்க வந்து விட்டது. ரைட், இப்போ நான் முக்கியமாக பார்க்கும்போது சொத்து சுகத்தை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறேன். சொத்து சுகம் வாங்க அவ்வளோ யோகம் இருக்குங்க. ஏன்னா உங்கள் 4ஆம் வீட்டை சனி பார்வை செலுத்துகிறார். அப்போ சனி அப்போ ஸ்லோ தானே சார் பண்ணும். சனி பார்க்க ஸ்லோ டவுன் இருக்குமே, ஆனால் அவர் கர்மகாரங்க இல்லையா? கர்மம், உங்கள் வீடு வாங்கணும் உங்கள் கர்மமாக இருந்தால், உங்களுக்கு சொத்து வரணும்னு உங்கள் சனி நினச்சா அள்ளி கொடுக்குறதிலும் சனி வல்லவர். அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்துக்கள், குடும்ப சூழ்நிலைக்காக திருமணம் எல்லாம் நடக்கணும், திருமணம் இந்த மாதிரி விஷயத்துக்கு அது வீடு திருமணம் நடந்தே பண்ணி, அவர் திருமணத்துக்காக வீடு இருந்தால் தான் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு உண்டான சொத்துக்கள், ஆக மொத்தம் சொத்து சுகங்கள் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு கட்டின வீடு வாங்குகிற யோகம், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் அம்சம் உண்டு. இறந்த பெயர், அதாவது இறந்தவங்களோட பெயரில் இருக்கிற சொத்து அமையிறது, உயில் சொத்து அமையிறது. எத்தனை வகையில் சனி பகவான் கொடுக்க வரார், எல்லாம் சனியோட காரகத்தவன் தான். பழைய உயில் சொத்து, இறந்தவரின் சொத்து, கோயில் அருகில், இந்த மாதிரி இத்தனை வகையில் சனி பகவான் கொடுக்க காத்திருக்கார். ஆக மொத்தம் சொத்து சுகம் உண்டு. வண்டி வாகனங்கள், புது வண்டி வாகனங்கள் வேண்டாம், பழைய வண்டி வாகனம் தான். புது வண்டி வாகனம் இருந்தால் அது குறிப்பிட்ட நாள் கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரிலாம் ஒரு சிலலாம் வரும், அதை மட்டும் பயன்படுது. ஆனால் சொத்து சேர்க்கை யோகங்கள் உண்டு. உடம்பு சம்மந்தப்பட்டதில் தூக்கம் கொஞ்சம் தேவைப்படும், உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் உண்டு. ஏன் சார் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும்? சனி 10ஆம் வீட்டில் இருந்து 4ஐயும் பார்க்குறார், சுகஸ்தானம்.
12ஐயும் பார்க்குறார். இந்த நேரத்தில் உடம்ப கவனம் தேவை. தாம்பத்திய சுகங்கள் ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ எப்படி நம்ம சனி பகவான் கொடுக்குறாரு, கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப பிரிஞ்சிருக்காங்கன்னா சேர்ந்துருங்கன்னு சொல்ல போகிறார். நான் ரொம்ப சேர்ந்துருக்கேங்களா கொஞ்சம் அளவாயிருங்கன்னு சொல்ல போகிறார். அப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக எது தேவையோ அதுதான். தொழில் நிமித்தமாக பிரிந்திருந்தவங்களாம் சேர்த்து வைப்பார். தொழில் இல்லாமல் ஆனால் கணவனை ஒன்றா வைப்பாங்க, வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உனக்கு வேலை தரேன் செய்துக்கெல்லாம் சம்பாரிச்சிட்டு வான்னு. ஆக மொத்தம் இவர் தான் வழி நடத்த போகிற நல்ல கைடாக இருக்க போகிறாருங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. சரி, வேலை இப்போ பேசுவோம். வேலைங்கிறவங்க 6ஆம் அதிபதி, அவரே 11ஆம் அதிபதி. அப்போ வேலை என்ற ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு வலு சேர்க்க வந்திருக்கார். அவருக்கு அந்த இடத்துல சனி பார்வை எதுவும் இல்லை, குருவும் பார்க்கல. அப்போ இயற்கையாகவே உங்களுக்கு என்னென்ன கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டோ, வாய்ப்புகள் என்ன இருக்கோ அனைத்துக்கும் நல்ல இதாக இருக்குது. வேலை உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு போன வருஷம் ஏற்பட்டது எல்லா ஒர்க்கும் பண்ணீங்க, எல்லா கஷ்டமும் பட்டீங்க, ஆனால் சம்பள உயர்வு இல்லை. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு தான் வரப்போகுது. ப்ரமோஷன் உண்டு, சம்பள உயர்வு உண்டு, அலைச்சல்கள் குறைவு, தூக்கம் உண்டு. ஃபஸ்ட்டு தூக்கு பிரச்சனை தான். போன வருஷம் தூக்கம் இல்லை, ஒரு ரெஸ்ட் எடுத்து லீவு போட்டு தூங்கலாமான்னு இருந்தது இல்லையா. இப்போ உடலில் சம்மந்தப்பட்ட அந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு வளமாக இருக்க போகிறீங்க. ரைட்டு. முக்கியமாக இந்த இடத்துல இன்னொன்று ஒரே விஷயம் என்னென்னா, மற்றவங்க ஒர்க்கெலாம் போன டைம் எடுத்து பண்ணிங்களா, இப்போ அப்படிலாம் இல்லை. கிளவராக இப்போ தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் ஒர்க்கு எது பண்ணால் மேலதிகாரிகளுக்கு தெரியும், எது பண்ணால் சாதகமாக இருக்கும், அதோட குறிப்பாக எது பண்ணால் வருட கடைசியில் சம்பளத்து உயர்வுக்கு தடையில்லாமல் இருக்கும், அதை மட்டும் பண்ணிவிட்டு தேவையற்ற விஷயங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்க போகிறீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அடுத்துக்கப்புறம் போன வருஷம்ல எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகி எல்லா விஷயமும் செஞ்சு ஆனால் பேர் எடுத்தது எல்லாரும் வேறு, நீங்கள் இல்லை. இப்போ அந்த விஷயம் தெளிவாக இருக்கிறீங்க. ரைட்டு. பிஸ்னஸ் பார்ப்போம். உங்கள் 8, 9, 10 10ஆம் இடத்துல சனி பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார். 10ல் சனி பாவியாக இருக்கும், சனியாக இருக்கார். இப்போ என்ன பண்ண போகிறார்னா, இந்த இடத்துல தொழில் சம்மந்தப்பட்டதில் புதிய இன்னும் கொஞ்சம் விருத்தி பண்ணணும், டெவலப் பண்ணணும், கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. ஒரு சில பொருட்கள் வீட்டிலிருந்து வச்சு பண்ணுங்கள். கவர்மெண்ட் டாக்ஸேஷன் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்கள். லோன் வாங்கி பண்ண வேண்டிய விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறது அனைத்துமே செய்ய வேண்டியது உண்டு. கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. இப்போ தான் கேள்வி வரும், ஏங்க வேலைக்கு போனவங்களுக்கு நல்லா எப்போல்லாம் நான் சொல்லிட்டீங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஏங்க? ஏன்னா 10ல் சனி பயணிக்கும் போது வேலையில் நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஆனால் அதோட குரோத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இதோட வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். பிக் குரோத் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இது நல்ல விஷயந்தான். 10ல் இருக்கிறது 7ஆம் வீட்டை, அதாவது 10ல் இருக்கிற சனி தன் 10ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களோட 12ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் அமைய போகிறது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டீலிங் மட்டும் கரெக்டாக பேசிக்கணும். அப்போ தொழில் விருத்தி பண்ணக்கூடியது, ஒரு கடையாக இருக்க இன்னொரு கடையாக விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. தேவையற்ற செலவுகள் குறைய போகுது, அதுவே பெரிய விஷயம். 100 ரூபா பண்ண வேண்டிய இடத்துல 150 ரூபா செலவு பண்ண, அந்த கட் பண்ணி கரெக்டாக 100 ரூபா தான் செலவு, மற்றதெல்லாம் ப்ராஃபிட். அப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ரைட். இப்போ குலதெய்வ கோயில்கள், இஷ்ட தெய்வ கோயில்கள் மூலம் ஆதாயம், அதுவும் குறிப்பாக உபாசன தெய்வத்தின் மூலம் ஆதாயம். உபாசன இஷ்ட தெய்வம் கையில் பிடிச்சிக்கிட்டா ஒவ்வொரு ராசிக்குனே இருக்குங்க. அதை வழிபாடு செய்ய செய்ய வாழ்வில் வெளிச்சம், வெற்றி. எந்த ஒரு சூழ்நிலை, எவ்வளோ பெரிய தசாபக்தி பிரச்சனையாக இருந்தாலும், கோச்சாரம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய மற்றவங்க வேறு செய்வனு எது பண்ணியிருந்தாலும் தெய்வங்கள் நின்னும் காத்தருளும். அந்த மாதிரி இருக்கிற அம்சம் உண்டு. அது லக்ன அடிப்படையில் பார்த்து வரும். அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சு பண்ணிக்கங்க, உங்களை காத்தருளும் என்பது மாற்றுக்கருத்தில். தசாபுத்தி ரீதியாக ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கோச்சாரத்தில் சுப பலன்கள் இருக்கிறனால அதீத வளர்ச்சி உண்டு. ரைட். இந்த நேரத்தில் யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இதெல்லாம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு சில முக்கியமான கமெண்டில் கேட்ட பதில்களையும் ராசி எண்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ண போகிறேன். குறிப்பாக இந்த கமெண்டில் கேட்டிருந்த கேள்விகள் இதில் என்னென்னா, கோபம் அதிகமாக இருந்தது. போன டைமில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கோவப்பட்டு கணவன் மனைவிகள் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சுமூகமாக தீர்வாக போகிறது. பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது. ரைட். அடுத்து பார்ட்னர்ஷிப்லேயே பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள், மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தது. பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு. போன டைம்லாம் பல்லில் கை வைக்காத மிதனமே இல்லை. பல்லு, கண்ணு, அது என்னென்னே தெரியல. அந்த ராசிக்கு போன வருஷம் ஃபுல்லுமே, அதுவும் கரெக்டாக சனிப்பயிற்சிக்கு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி பல்லு, கண்ணில் அவ்வளோ தொந்தரவு. அதுக்குண்டான வழிவகைகள் உண்டு. புத்தகம் படிக்கிற ஆசை வரப்போகுதுங்க. நிறைய புத்தகங்கள் படிப்பேன் சொல்லுவீங்க, புத்தகம் படித்தேன், அத்தனதும் படித்தேன், இப்போ படிக்க முடியல. அதுக்குண்டான வழிவகைகள் பழையபடி சிறு வயதில், அதாவது காலேஜ்
ஸ்கூல் டேயில் இருந்த சந்தோஷம் மீண்டும் கொடுக்க போகுது. அப்போ உங்கள் கமெண்டில் கேட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு குறிப்பாக வேலைக்கு போகணும், அந்த குழந்தை பிறந்து சில வருடங்கள் இடைவெளி எடுத்த பெண்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் அதையும் சொல்கிறேன். உங்களுக்குங்க எப்போ போனால் வேலை கிடைக்குங்க. உங்கள் ராசி தன்மை இப்போ அப்படி. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். முயற்சி வேணுமா வேண்டாமா போய் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். சம்பளம் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ட்ராயிருங்க. போக போக பெரிய லெவல் வந்துடுவீங்க. அப்போ வேலை உறுதியாக உண்டு. இந்த பெட் அனிமல்ஸ், பூனை வளர்க்குறது, நாய் வளர்க்குறது, கிளி வளர்க்குறதுல நிறைய பேர் யோகம் உண்டா, உங்களுக்கு வளர்க்கக்கூடிய அம்சம் உண்டு. ரைட், இத்தனையும் சொல்லியாச்சு. கமெண்ட் கேள்வி இந்த வீடியோ ஏதாவது கமெண்ட் இருந்தால் கேளுங்க, அதையும் ஆன்சர் பண்ணுறேன். ரைட், இப்போ உங்களுக்குன்னு உண்டான எண்கள், நிறங்கள் பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு யோகமான எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 6ஆம் நம்பர், இதில் 8ஆம் நம்பர். இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. இந்த சனிப்பயிற்சி முக்கியமாக பயன்படுத்திக்கோங்க. என்ன தெய்வத்தை வழிபட்டால் இதாக இருக்கும். உங்களுக்கு பெருமாள் திருப்பதி திருமுறை திருப்பதி சென்று வாருங்கள், மிகுந்த யோகம். சனிக்கிழமை கூட பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். காவல் தெய்வங்கள், அது குலதெய்வ கோயிலில் இருக்கிற காவல் தெய்வம் நல்லா கவனிச்சுக்கணும். காவல் தெய்வம் கும்பிடுங்க, தவறே இல்லை. அது உங்கள் குலதெய்வ கோயிலில் இந்த எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க. அவரை ஒரு டைம் கூப்பிட்டு உங்கள் காத்திருக்கார், உங்களுக்கு வழி செய்ய காத்திருக்காருன்னு சொல்லலாம். அவரை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ரைட், இப்போ பரிகாரம், பொதுவான பரிகாரம் எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தீர்வாகிற மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது. இது எதுக்குன்னா சித்தர் வழிபாடு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது வர போகிறாருங்க. சித்தர் ராசிகள் கிடைக்க போகுது. சித்தர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள், மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இதை தவிர வேறு ஏதாவது கேள்விகள் எது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.